சிம்மராசி அன்பர்களே வாங்க, உங்களுடைய ஜனவரி 2026 மாசம் எப்படி இருக்க போகுதுன்னு இப்போ விரிவா பார்க்கலாம். முதல்ல நீங்க யாருன்னு நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம், சரியா? ஏன்னா எத்தனை சவால்கள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் தட்டி விட்டுட்டு ஒரு ராஜா மாதிரி கம்பீரமா எழுந்து நிக்கிற குணம் இயல்பாகவே உங்களுக்குள்ள இருக்கு. ஒருவேளை வேலை செஞ்சு செஞ்சு சாக்காயிடுச்சு, ராத்திரி தூக்கமே வரல, ஆனா ஒரு சின்ன பாராட்டு கூட கிடைக்கலையேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஏன்னா இந்த மாசம் இருக்கு பாருங்க, அது ஒரு கதை மாதிரி 2 பாகமா பிரிய போகுது. ஆமா, இந்த ஜனவரி மாசத்துக்கு 2 முகம் இருக்கு. அதனால நாம இத 2 வெவ்வேறு கட்டங்களா பிரிச்சு பார்க்க போறோம். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு தனிப்பட்ட ஆற்றல் இருக்கும், அதுக்கு நம்மளோட தனிப்பட்ட கவனமும் தேவைப்படும். சரி, வாங்க முதல்ல மாதத்தோட முதல் பாதிக்குள்ள போலாம். இது முழுக்க முழுக்க கொண்டாட்டமும் அங்கீகாரமும் நிறைஞ்ச ஒரு நேரமா ரொம்ப அற்புதமா தொடங்க போகுது. முதல் 15 நாள் உங்களுக்கு ஒரு புது தொடக்கம் மாதிரி இருக்கும். மனசுக்குள்ள ஒரு ஆழமான சந்தோஷம் இருக்கும். பிரபஞ்சமே நம்ம பக்கம்தான் ஒரு ஃபீல் வரும். உங்க குலதெய்வத்தோட அருளும் முன்னோர்களோட ஆசீர்வாதமும் முழுசா கிடைக்கும். உங்க உள்ளுணர்வு ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். அது சொல்றத கேளுங்க. இப்போ மாதத்தோட 2வது பாதிக்கு வருவோம். இங்கதான் ஆற்றல் கொஞ்சம் மாறுது. சில சவால்களும் எச்சரிக்கைகளும் வரப்போகுது. இது ஒரு சோதனை காலம், அதே நேரம் வளர்ச்சிக்கான காலமும் கூட. அதாவது ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் கிரகங்களோட நிலை மாறுறதால கொஞ்சம் அழுத்தம் அதிகமாகும், சில சோதனைகள் வரும். இந்த நேரத்துல உங்க கவனமும் விடாமுயற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா வேலை செய்யற இடத்துல வேலைப்பளு திடீர்னு அதிகமாகிற மாதிரி தோணும். செய்யற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இழுத்துக்கிட்டே போகும். என்னடா இது, எவ்வளோதான் உழைச்சாலும் ஒரு பேர் இல்லையேன்னு ஒரு அங்கீகாரம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வரலாம். அதே மாதிரி உங்க ஆரோக்கியத்திலயும் கவனம் தேவை. இந்த கிரகங்களோட உஷ்ணம் உடம்புல தெரிய ஆரம்பிக்கும். சரியா தூக்கம் வராது, உடம்புல நீர்ச்சத்து குறையலாம். அதனால உடல் வலி, முக்கியமா கால்ல நரம்பு இழுக்கிற மாதிரி வலியெல்லாம் வர வாய்ப்பிருக்கு. அதனால நல்ல ஓய்வும் நிறைய தண்ணி குடிக்கிறதும் ரொம்ப அவசியம். அடுத்து உறவுகள். வீட்ல உங்க துணைக்கிட்ட பேசும்போது வார்த்தைகளை ரொம்ப கவனமா யூஸ் பண்ணுங்க. சின்ன விஷயத்துக்கு கூட வாக்குவாதம் வர வாய்ப்பிருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்தா நிறைய பிரச்சனைகளை சுலபமா தவிர்க்கலாம். ஆனா இதெல்லாம் கேட்டு பயப்பட வேண்டாம். இது பிரச்சனைகளுக்கான லிஸ்ட் இல்ல, இதை எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்ற ஒரு வழிகாட்டி. இந்த சவால்களை எப்படி வெற்றிகரமா சமாளிக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த 3 விஷயத்த மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. 1, உங்க கௌரவத்துக்காகவோ இல்ல பெருமைக்காகவோ தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. 2வது, வேலையிலயும் சரி வீட்லயும் சரி வார்த்தைகளை ரொம்ப கவனமா பயன்படுத்துங்க. 3வது, இது ரொம்ப முக்கியம், உங்களுக்கு நீங்க முன்னுரிமை கொடுங்க. மத்தவங்களுக்கு உதவி செஞ்சது போதும், இப்போ உங்க நலனை பாருங்க. இந்த 3ம் உங்க ஆற்றலை சேமிச்சு தேவையில்லாத சிக்கல்களை தடுக்கும். சரி, கடைசியா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சில அறிகுறிகளையும் உங்களை பாதுகாக்க சில சக்தி வாய்ந்த பரிகாரங்களையும் கொடுக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வர்ற எதிர்மறை எண்ணங்களை விரட்ட சும்மா மனசுக்குள்ள முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டே இருங்க. அப்புறம் நாகாபரணம் போட்ட சிவனை வழிபடுறது ரொம்ப நல்லது. பிரதோஷ நேரத்துல சிவன் கோவிலுக்கு போய் இளநீர் அல்லது தேன் அபிஷேகத்துக்கு கொடுத்தா ரொம்ப விசேஷம். கடைசியா தினமும் ஒரு சிட்டிகை கல்லு உப்பை எடுத்து உங்களை நீங்களே சுத்தி திருஷ்டி கழிச்சுடுங்க. இது ஒரு கவசம் மாதிரி உங்களை பாதுகாக்கும். இது மட்டும் இல்லாம 2 முக்கியமான அறிகுறிகள் உங்க கண்ல படலாம். 1, மலை. மலைய பார்த்தா மலை மாதிரி வர்ற பிரச்சனைய கூட நான் சமாளிப்பேன்னு அர்த்தம். 2வது, பாம்பு. பாம்பு பாத்தீங்கன்னா என் செயல்களே எதிரிகளிடமிருந்து என்னை காக்கும்னு ஒரு செய்திய பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லுதுன்னு எடுத்துக்கோங்க. இந்த சின்னங்கள் கண்ணுல பட்டா பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்ட தயாரா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். சோ ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சவாலான காலகட்டம் தற்காலிகமானதுதான். இது ஒரு கரடுமுரடான ரோடு மாதிரி. ஆனா இந்த ரோட கடந்தா ஒரு பெரிய ஹைவே வருது. அங்க நீங்க 150 கிலோமீட்டர் வேகத்துல போகலாம். ஏன்னா அந்த ஹைவேக்கு அந்த பக்கம் ஒரு மாபெரும் ராஜயோகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்பிக்கையோட இருங்க.